மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறதோ, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதோ, இல்லை ஸ்லீப் பேட்டர்ன் டிஸ்டர்ப் ஆகிறதோ, இல்லை அவசரத்தில் வீட்டில் சாப்பிட முடியாமல், வீட்டில் செய்ய முடியாமல், உணவு செய்ய முடியாமல், இல்லை ஹோட்டலில் சாப்பிட்றதோ, ஒரு பீரியட் ஆஃப் டைமில் எப்படி இருந்தாலும் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வருது. ஒரு ஏப்பம் வருது, நெஞ்சரிச்சல் வருது. உடனே ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணுறோம்? மருந்து கடைக்கு போகிறோம். அவங்க ஒரு மாத்திரையோ இல்லை ஒரு லிக்விடோ கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இமீடியட் ரிலீஃப் வருது. ரிலீஃப் வந்தோடனே நம்மளுக்கு நேச்சுரலாக என்ன தோணும்? அவ்வளோதான், என் பிரச்சனை சரியாயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது சரியாவது, நோ ப்ராப்ளம். ஆனால் குடல் சம்மந்தப்பட்ட புற்றுநோய்க்கு வந்து அதிக எனக்கு டாப் 3ல இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு கட் ஹெல்த்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுலன்றது இதுக்கே ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்குது. லேட் நைட்டாக சாப்பிட்றது, மார்னிங் கம்மியாக எடுக்கிறது, அவுட் சைட் ஃபுட் எடுக்கிறது, இது எல்லாமே ஸ்லோவாக டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸை பாதிப்பு உண்டாக்கும். ஸோ உங்களுக்கு ஆரம்பத்தில் செரிமான கோளாறாக வரும். ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அதிகமான ஆசிட் உண்டாக்கும். அந்த ஆசிடே அல்சரை உண்டாக்கும். அந்த அல்சர் புற்றுநோய்க்கு ஆரம்ப விஷயமா இருக்கும். நீங்கள் என்னைக்கு மார்னிங் நல்லா சாப்பிட்றீங்களோ, கண்டிப்பாக சொல்கிறேன், நைட்டு அதிகமாக சாப்பிடவே மாட்டீங்க.